ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்து எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ கோஆர்டினேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கு ராகன் டிவி அண்ட் ஆல் தி கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேட்குதா நான் சொல்றது பின்னாடி? ஓகே. ஆக்சுவலி இப்போ அந்த எக்ஸ்போ பார்த்தேன், நிறைய ஒரு 30-40 ஸ்டால்ஸ் அது. அது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி. அதான் எனக்கு தோணுது. நாங்கெல்லாம் அந்த டைமில் இவ்வளோ அவேர்னஸை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் சொல்லி இவ்வளோ வந்து காலேஜஸ் கோர்சஸை பற்றிയുള്ള அவேர்னஸ் அவ்வளோ இல்லைதான். ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கெல்லாம் காலேஜ் போகிற டைமில் இவ்வளோ அவேர்னஸாக இந்த மாதிரி எக்ஸ்போஸ் சொல்லி இப்போ வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வருது இல்லை, நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கலான்ற மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரி குட். நீங்கள் எல்லாரும் இதை பயன்படுத்தணும். அண்ட் நீங்கள் கோர்சஸ் எல்லாருமே இப்போ +2 கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? +2 கம்ப்ளீட்டட். ஓகே. இப்போ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்ம 10th 12th முடிச்சோடனே அது ஒரு மேஜர் டிசிஷன் இல்லை, என்ன கோர்ஸுக்கு போகிறது, என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் செலக்ட் பண்ணுறதுன்றது. பட் ஒரே ஒரு விஷயம், பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் கரியர் கோச்சஸ் ஹியர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே நிறைய இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பர்லி எந்த சப்ஜெக்ட் எப்படி எடுத்து போகணுன்றது வந்து கைட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து டோன்ட் கோ பிஹைண்ட் ட்ரெண்ட். இப்போ வந்து இந்த கோர்ஸ் தான் ட்ரெண்டிங்காக இருக்கு, நீ படித்து முடிக்கிறதுக்குள்ள அந்த ட்ரெண்ட் போயிடும். ஸோ அதனால ட்ரெண்டுக்கு பின்னாடி போகக்கூடாது எப்போவுமே. எல்லாரும் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை, நீங்கள் இங்கே எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ, நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் மனசில் உங்கள் பேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கும். கரெக்டு தானே? நீங்கள் சம்படி வில் பி வெரி குட் அட் மேக்ஸ், மேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மேக்ஸ்லேயே தான் ஏதோ படிக்கணுன்றது ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நல்லா ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த ஐடியா சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் எல்லாருமே வந்து இல்லை ஆர்கிடெக்சர் ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது அப்படின்னு. ஸோ பட் உங்களுக்குள்ள எப்பவுமே அது இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு ஆர்கிடெக்சரல் படிக்கணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி அந்த மாதிரி உங்கள் பேஷன் என்னன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்போ, இந்த அவேர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்னா, உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பேஷன் இருக்கும், அது வந்து எப்படி நீங்கள் ரீசானலைஸ் பண்ணுறது உங்கள் ஃபியூச்சர்ன்றதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ்க்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. பட் நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் யுவர் பேஷன். பிகாஸ் நீங்கள் என்ன டிகிரி பண்ணாலுமே, பிஜி டிகிரி என்ன பண்ணாலுமே, உங்களுக்கு அதில் பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இல்லைன்னா ஜஸ்ட் கணக்குக்கு ஒரு கோர்ஸ் படித்த மாதிரி தான் ஆயிடும். நீங்கள் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் பேஷனாக இருக்கணும். அது என்னதான் இருந்தாலும், ஆர்கிடெக்சருக்கு போனாலும், இன்ஜினியரிங்க்கு போனாலும், மெடிசனுக்கு போனாலும், இல்லை கொமர்ஸ் அப்படி போனாலும். நீங்கள் மேக்ஸே தெரியாமல் கொமர்ஸ் கோர்ஸ் எடுத்துகிட்டு பிரயோஜனம் உண்டா? அதுக்கப்புறம் ஃபர்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படி இப்படின்னு போகவே முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பேஷன் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, ட்ரெண்டெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தாலும் சரி, ட்ரெண்டுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தான் ட்ரெண்ட் செட்டர், அப்படி தானே? நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் வெரி குட் அட் சம்திங், யூ கேன் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிகம் ஃபேமஸ் இன் தட் ஃபீல்டு. இல்லைன்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னோட கேஸே நான் சொல்லிட்டேன். எங்கள் டைம்லலாம் இந்த மாதிரி இவ்வளோ அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், எக்ஸ்போஸ், இல்லைன்னா இவ்வளோ கோர்சஸ் இருக்குன்ற அவேர்னஸே கூட அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி சம்பவம் எனக்கு எப்போவுமே வந்து ஓகே, இதை மாதிரி ஒரு பப்ளிக் இன்டராக்ஷன் ஃபீல்டில் வரணும். பட் அது என்னன்றதெல்லாம் தெரியாது நமக்கு. சின்ன வயசில் அதெல்லாம் தெரியாது இல்லை. ஏதோ ஐ லைக் இன்டராக்டிங் வித் பீப்புள், சோஷியல் சர்வீஸ் ஃபீல்டில் வரணுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. பட் அது எப்படி அது வெளியில் வர்றது, அது எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் ஐ வாஸ் நாட் வெரி கீன். நான் ஒரு இன்ஜினியரிங் தான் படித்தேன், பிடெக் தான் படித்தேன். பட் சம்பவம் ஐ வாஸ் நாட் வெரி கீன் இன்டு இன்ஜினியரிங் தான் பண்ணணுன்றது இல்லை. பட் சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் நல்ல கைடன்ஸ் இல்லை.
எல்லாரும் இன்ஜினியரிங் போறாங்கன்னு அப்படியே இன்ஜினியரிங் போனோம். பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் அ கெரியர் இன் தட். அதுல ஒரு கெரியர் பண்ணி பிகாஸ் ஐ வாஸ் நாட் வெரி குட் அட் தட். அதுல நான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. ஏன்னா தட் வாஸ் நாட் மை பேஷன். அது என்னோட பேஷனா இல்லை. ஸோ அப்போ நான் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா அதுல வர முடியும்? ஸோ நம்ம பேஷனா இருந்துச்சுன்னா எவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வேற சுத்தமும் இருந்தனாலும் நம்ம அதுல தான் we will build up a career. So it was not my passion. Then வேற என்னதுன்னு சொல்லிட்டு I was exploring. Then then I came across civil services. Then I started preparing. ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல தான் படித்தேன் நான். ட்ரிவாண்ட்ரம், நான் என்னோட ஊர் வந்து ட்ரிவாண்ட்ரம். ஸோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிவாண்ட்ரம்ல தான் டிகிரி எல்லாம் படித்தேன். ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருந்துச்சு சிவில் சர்வீஸ் கோச்சிங்காக. ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ்க்காக கொஞ்ச நாளைக்கு அங்கே போனேன். அதுக்கப்புறம் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஐ குட் கிளியர் அண்ட் கம் அவுட். ஸோ அப்போது சிவில் சர்வீஸ்ன்றது வந்து நான் லைக் வாட் ஹஸ் பீன் மை பேஷன், எனக்குள்ள என்ன பேஷனாக இருந்ததோ ஃபைனலி ஐ குட் சக்ஸஸ்ஃபுல்லி கம் அவுட் இன் தட். அப்போது அதுக்கு நீங்கள் ட்ரெண்டு, சொசைட்டி அக்செப்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொசைட்டி வந்து எவ்வளோ நீங்கள் உமன் ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கீங்க, லேடி ஆஃபீஸர்ஸை பார்த்துருக்கீங்களா போலீஸில்? அப்போ அது சொசைட்டி அக்செப்டன்ஸ் இருக்கா? பட் இப்போ எல்லாரும் ஐ திங்க் நீல்கிரிஸ் பீப்புள் ஹவ் வெரி வெல்கம் த லேடி ஆஃபீஸர் அஸ் தேர் எஸ்பி நீல்கிரிஸ். அது வந்து இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், ஜென்ரலி போலீஸ்ல உமன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தானே இருக்காங்க. ஆஃபீஸர்ஸும் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு எல்லாருக்குமே மூவில பார்த்த ஒரு இதில் போலீஸ்னாலே ஒரு ஹீரோ ஸ்டைலில் தான் வரும்ன்றது தான் நம்ம கான்செப்ட். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ப்ரொஃபஷனும் சொசைட்டிக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. லைக் பைலட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைலட்னா ஜென்ட்ஸ் தான் பைலட். லேடிஸ் வந்து பிளேன்ல இது பண்ற பைலட்ஸ் வந்து லேடி ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. ஸோ நமக்கு பைலட், பிகாஸ் கார் டிரைவிங்ன்றதே வந்து ஒரு மென்ஸ் ப்ரொஃபஷன். அதே மாதிரி நர்சிங்ன்றது வந்து ஒரு கேர்ள்ஸ் ப்ரொஃபஷன். அப்போ ஒரு மேல் நர்ஸை பார்த்தீங்கன்னா ஏன் வேற ப்ரொஃபஷனே கிடைக்கல, எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்பீங்க. ஸோ அது வந்து ஒரு சொசைட்டி மைண்ட் செட். இப்போ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆஃப் லேட் எல்லாருமே மிக்ஸ் ஆகி எல்லா ப்ரொஃபஷனுக்கும் போறீங்கன்றதுனால தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டி வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் திங்க் பண்ணணும். நீங்க தான் வந்து அந்த சொசைட்டி மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணணும். புரியுதா? நர்ஸ்னா ஃபீமேல் மட்டும் இல்ல, மேல் கேன் ஆல்சோ பி நர்ஸ். அது மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்லை குக் அதுக்குள்ள கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இதில் வந்து ஓகே, ஜென்ட்ஸ் ஆர் ஷெஃப், ஜென்ட்ஸ் அது ஷெஃப். அதுக்கு ஒரு லேடி ஷெஃபாக வந்துன்னா தட் இஸ் நாட் எப்பவுமே பண்றது இல்லைன்னு. அதே மாதிரி தான் போலீஸ்லும் வந்து ஓகே, ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி மேல் ஆஃபீஸர்ஸ் தான் போலீஸுக்கு போவாங்க, கேர்ள்ஸ் வந்து போக மாட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. நமக்கு அந்த ரியல் பேஷன் இருந்துச்சுன்னா எனி ஃபீல்டிலும் நீங்கள் பாயாக இருந்து கேர்ளாக இருந்ததுனாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். பட் உங்களுக்கு அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க காலேஜ்ல வந்து ஒரு காலேஜ் சீனியர் ஒருத்தர் இருந்தார், பிடெக்ல காலேஜ்ல. ஸோ காலேஜ்லயே வந்து he was not very interested in engineeringல பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் அவருக்கு அப்பல இருந்தே வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் நம்ம சொசைட்டி அது ரொம்ப அக்செப்டன்ஸ் அது மூவி ப்ரொடியூசரா போகணும்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, படிக்காம இருக்கிறதுக்கு சும்மா லேசியா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்ட தானே செய்வாங்க. ஆமா. பட் இவரு காலேஜ் டைம் ஃபுல்லா வந்து அவருக்கு அதே தான் ஒரு பேஷன். காலேஜ் டைம் ஃபுல்லா வந்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கிறது, ஆக்டிங் பண்றதுன்னு அப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலேஜ், ஸோ நான் சொன்ன மாதிரி என்ஜினியரிங் வாஸ் நெவர் ஹிஸ் பேஷன். அவர் பேஷனேட்டா அதை பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலேஜும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், மூவிஸ் எல்லாம் எடுத்து இப்போ இஸ் அ வெரி ஃபேமஸ் டைரக்டர். உங்களுக்கு சொன்னா தெரியும், பேசில் ஜோசப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசில் ஜோசப் தெரியும். He has taken a lot of movies in Malayalam, Tamil and southern industry. நிறைய மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் மை காலேஜ் சீனியர். ஹி வாஸ் ஃப்ரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிவாண்ட்ரம். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், அவருக்கு அந்த
மூவி இண்டஸ்ட்ரியில வரணுன்ற அந்த பேஷன் வந்து அவர் கூட இருந்துச்சு. ஸோ அவர் ஆக்சுவலி வந்து அந்த பேஷன் ஃபீல்டு இல்லை டிகிரி செலக்ட் பண்ணலை டியூ டு சொசைட்டி ப்ரெஷர் ஆர் சம்ஹவ். அவர் வேற ஏதோ ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணிட்டாரு. பட் அவர் அதுல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. இவென்ச்சுவலி அவர் எதுல பேஷனேட்டா இருந்துச்சோ அந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ தான் he became so famous successful and all. ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, உங்களுக்குள்ள அந்த பேஷன் இருக்கு. அது என்ன, அது ஒரு சில பேரும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அன்யூஷுவல் பேஷனா இருக்கும். ஃபார்மசியில் அந்த மாதிரி போகணும், இல்லை நர்சிங்காக போகணும், இல்லை மேக்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் நீங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். பட் அந்த டிசிஷன் எப்பவுமே யாரோட தான் இருக்கணும், உங்கள் டிசிஷனாக இருக்கணும். ட்ரெண்டு பின்னாடி போகாதீங்க. பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நல்லதா அந்த இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பேஷனேட், உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கும்ல, எனக்கு இதான் பிடிக்கும், அந்த ஃபீல்டு எதுன்னு அது டிஃபிகல்ட்டா இருக்கும். யூஸ்வலி இந்த மாதிரி இப்போ யூஸ்வலி பாய்ஸ் ஃபீல்டா இருக்கும், கேர்ள் ஒரு ஆள் படிக்க போவாங்க, இல்லைன்னா கேர்ள்ஸ் ஃபீல்டா இருக்கும், பாய் ஒரு ஆள் படிக்க போவாங்க. அது வந்து பிரச்சனையே கிடையாது. பட் உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு, அது அந்த ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு பேஷனேட்டா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா அந்த ப்ரொஃபஷன் தான் எடுத்து படிக்கணும். இல்லைன்னா நீங்க அதுல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் சேஞ்ச் பண்ண முடியாம, இப்ப நான் சொன்ன மாதிரி அன்யூஷுவல் பேஷன் நமக்குள்ள இருக்கும். பட் நம்ம கரெக்டா அந்த ஃபீல்டுக்கு போய் அமைஞ்சாதான் வந்து நமக்குள்ள ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியுதா? அதனால நம்ம ட்ரெண்டுக்கு பின்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்டர் அவர் ட்ரெண்டு பின்னாடி அப்படியே இன்ஜினியரிங்கா போயிருந்தனா அவர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்க முடியாது இல்ல. ஸோ அவருக்குள்ள எப்பவுமே அந்த பேஷன் இருந்துட்டே இருந்ததுனால த மொமெண்ட் அவர் அந்த ஃபீல்டுக்கு போன உடனே டைரக்டரா ஆக்டரா நல்லபடியா வர முடிஞ்சது. ஸோ உங்களுக்குள்ள எல்லாருக்கும் உள்ளேயும் அந்த ஒரு பேஷன் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அந்த பேஷன் ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து கோர்ஸஸ் செலக்ட் பண்ணணும். புரிஞ்சுது எல்லாருக்கும்? பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் தெரியும் தானே உங்கள் பேஷன் எதுன்னு. அந்த பேஷன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே 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 தானே? நீ ஏதாவது சிவில் சர்வீஸ் ரிலேட்டடாக எப்படி பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சிவில் சர்வீஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஜெனரல் கேரியர் டவுட்ஸ் எல்லாம் நீங்க சார்கிட்ட கேட்டுக்கோங்க. சிவில் சர்வீஸ் ரிலேட்டடா எப்படி போறது, எப்படி அப்ளை பண்றதுன்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேளுங்க. சிவில் சர்வீஸ்ல பேசிக்கா இவங்களுக்கு உள்ள டவுட் என்ன, பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் மைண்ட் தாட் வச்சுட்டாங்க. பிஎஸ்சி அக்ரி முடிச்சா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படிங்கறது ஒரு ஜெனரல் ஒரு ஒபினியன். அதுதான் நான் சொல்றேன், மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு போக கூடாது. நீங்களே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேடம், இன்ஜினியரிங் கிராஜுவேட். சோ த பேசிக் திங் அது ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் பிஎஸ்சி அக்ரி எடுத்துட்டாலே இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படிங்கறதும் ஒரு மைண்ட் செட்டோடவே ட்ரைனிங் பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. அப்படியே சார், நான் இப்ப எனக்கு இப்பதான் தெரியும். how much they have to work அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப சிவில் சர்வீஸ்ல எவ்வளவு பேர் யாராவது எய்ம் இருக்கா? இப்ப யாருக்கும் எய்ம் இல்ல. இங்க சிவில் சர்வீஸ் போலாம் ஃபியூச்சர்ல யாராவது இருக்கான்னு கேக்குறேன். ஒரு ஆள் மட்டும் தான் இங்க வரலாம். ஓகே ஓகே. அப்ப சிவில் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டட்னா நீங்க கவனிச்சுக்கலாம். ஓகே. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆக்சுவலி எனி டிகிரி, எந்த டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி போதும். ஸோ லைக் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸில் வந்ததுனால சொல்கிறேன். ஆக்சுவலி சிவில் சர்வீஸ் உங்க ஃபைனல் எய்ம்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து எடுக்க தேவையில்லை, அதான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் மெடிசின் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு கூட வராங்க. ஸோ அது எப்படின்னா அவங்க வந்து லேட்டராக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீஸ் வரணும். இவங்களுக்கு வந்து முன்னாடியிலேருந்தே ஆமாம் எனக்கு சிவில் சர்வெண்ட் ஆகணும், நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுவேங்கன்னா என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா நீங்க கண்டிப்பா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போகக்கூடாது. பிகாஸ் ஒன் திங் நமக்கு அதுக்கு சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். செகண்ட் திங் வந்து அதுக்கு 4 இயர் மேக்ஸிமம் 4 இயர் அபவ் வந்து தேவைப்படும். சிவில் சர்வீஸ் போனோம்னா அது
அவ்வளோ வருஷம் எஃபர்ட் நம்ம டெடிகேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எனி ஒரு நார்மல் டிகிரி, அது நார்மலி இப்போ நீங்க யூஆர் குட் அட் இங்கிலீஷ், டேக் பிஏ இங்கிலீஷ், அவ்வளவுதான். தமிழ் பிடிக்கும்னா யூ டேக் பிஏ தமிழ், அவ்வளவுதான். சிவில் சர்வீஸுக்கு படிக்கணும்ன்ற நம்ம டிசைட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போய் கஷ்டம், பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் மோர் டைம், எஃபர்ட், எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் வேணும் இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போறதுக்கு. நீங்க இவென்ச்சுவலி ஒரு சிவில் சர்வெண்டா தான் வர போறீங்கன்னு முன்னாடியே யூ ஹவ் டிசைடட் யுவர் மைண்ட்னா ஒரு நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் போய் எம்டி படிச்சுட்டு ஏன் வரீங்க? நீங்க ஒரு 3 இயர் பிஏ தமிழோ பிஏ இங்கிலீஷ் படிச்சோன்னா நீங்க தாராளமா எழுதிக்கலாம். பிகாஸ் அந்த சீட்டாவது சேவ் ஆகும்ல. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு கண்டினியூ இன் மெடிக்கல் ஃபீல்டு வந்து அதை படிச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு மெடிக்கல் சீட்ஸ், இன்ஜினியரிங் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. 4 இயர் 5 இயர் நீங்க ஏன் அதுக்கு டெடிகேட் பண்ணணும்? அது தேவையில்லை. ஸோ நீங்க சிவில் சர்வீஸ் தான் படிக்கணும்னா உங்களுக்குள்ள எனி நார்மல் சப்ஜெக்ட் வச்சு, நீங்க உங்களுக்கு ஜியாகிரபி பிடிக்கும்னா நீங்க ஜியாகிரபியில பிஎஸ்சி எடுங்க. இல்ல ஹிஸ்டரி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும், அப்ப நீங்க பிஏ ஹிஸ்டரி எடுத்து 3 இயர் படிச்சுட்டு தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர்ல நீங்க எக்ஸாம் எழுதலாம். அண்ட் இந்த உங்கள் பேஷனட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஆப்ஷனல் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க உங்க சப்ஜெக்டை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பிஏ ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா உங்க ஆப்ஷனல் நீங்க வந்து பிஏ லைக் எக்ஸாமுக்கு ஆப்ஷனல் வந்து நீங்க ஹிஸ்டரியே எடுக்கலாம். பிகாஸ் பை த டைம் யூ வில் பி குட் அட் ஹிஸ்டரி. இல்ல நீங்க தமிழ்ல எடுக்கிறீங்கன்னா தமிழ்ல இதே வந்து எடுக்கலாம். இப்போ என்னோட கேஸ்ல எல்லாம் எப்படின்னா மோஸ்ட்லி வந்து இன்ஜினியர்ஸ்க்கு எப்படின்னா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வில் பி வெரி டஃப். ஆப்ஷனலா எடுக்க முடியாது பிகாஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அண்ட் நம்ம கூட கம்ப்ளீட் பண்றவங்க ஐஐடிஎஸ் ரொம்ப ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து இருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப்ஷனல் எடுக்கிறது இல்லை, எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி டஃப். ஸோ எல்லாரும் எப்படியும் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணி போவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், somehow I told you engineering was not my cup of tea. I was not very passionate in engineering. So அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ்க்காக படிக்கிற டைம்ல then I had to go in search of my passion. நான் என்னதான் passionate ஆப்ஷனல் எடுக்கிறதுன்னு. பிகாஸ் நான் ஏதாவது பிஎஸ்சி இப்போ ஜியாகிரபி நான் படிச்சிருந்தீங்கன்னா நான் அப்படியே யார்கிட்டையும் கேட்க வேணாம், ஜியாகிரபியை எடுத்துருந்துருக்கலாம். இல்லை ஹிஸ்டரி, சோஷியாலஜி ஏதாவது நான் டிகிரிக்கு எடுத்திருந்தீங்கன்னா ஐ குட் ஹவ் செலக்டட் வந்து சோஷியாலஜி அப்படி எடுத்திருந்துக்கலாம். அதுவும் எடுக்கல. இன்ஜினியரிங் வந்து வெரி ஃபியூ, ஐ மீன் அந்த ஆப்ஷன் எடுக்கிறவங்களே வந்து இந்த ஹோல் கண்ட்ரி வெரி ஃபியூ தான் இருப்பாங்க. கோச்சிங் வெரி லெஸ், மெட்டீரியல்ஸ் வெரி லெஸ். ஸோ இன்ஜினியரிங் வந்து ஆப்ஷன் எடுக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ தென் நான் சொன்ன மாதிரி நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா என்ன ஆகணும், என்னோட பேஷனட் சப்ஜெக்ட் நான் கண்டுபிடிக்கணும். அதுல தான் நான் டிகிரி படிச்சிருந்திருக்கணும். பட் உங்களை மாதிரி அந்த டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்போ எல்லாம் இல்லாதனால அந்த அவேர்னஸ் இல்லை. என்னோட பேஷனட் சப்ஜெக்ட் எதுன்னு நான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பட் இந்த எக்ஸாம் எழுதணும்னு நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். Because I was good at my language. நான் மலையாளம் லாங்குவேஜ்ல I was good at literature. ஸோ அதுக்கப்புறம் மலையாளம் லிட்ரேச்சர் எடுத்து தான் சிவில் சர்வீஸ் படித்தேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட தேவை இருக்கா? இல்லை. நான் மலையாளத்தில் டிகிரியே எடுத்துருந்துருக்கலாம் இல்லை. பட் அந்த டைம்ல சிவில் சர்வீஸ் பிளான் இல்லை, ஒரு ஓரியன்டேஷன் இல்லை. பட் உங்களுக்கெல்லாம் அதான் நான் சொன்னேன், நீங்க எல்லாம் ரொம்ப லக்கியா இருக்கீங்க. இப்போ இவ்வளோ ஓரியன்டேஷன் கிடைக்குது, இவ்வளோ அவேர்னஸ் கிடைக்குது. அந்த டைம்ல எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எஸ்பி எல்லாம் வந்து சொல்லலை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. இல்லைன்னா நாங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாதனால அன்னைக்கு மலையாளம் வந்து எடுக்க முடியல. பட் ஒரு பேஷனட் சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் சிவில் சர்வீஸ் கிளியர் ஆகும், அது நான் சொல்கிறேன். ஸோ அதனால அப்புறம் மலையாளம் பிகாஸ் ஐ வாஸ் குட் அட் லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால அதுக்கப்புறம் மலையாளம் லிட்ரேச்சர் சிலபஸ் பார்த்துட்டு அப்படி படித்தேன். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ பேர் சிவில் சர்வீஸ் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன பேஷனட், என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பிடிக்கும் உங்களுக்கு? பயாலஜி. ஓகே. அப்போ நீங்கள் பயாலஜி எடுத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் போகணுன்னாலும் போகலாம், இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் ஏதாவது போகணுன்னாலும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீமில் அப்படியே போகலாம். இல்லை பயாலஜி ரிலேட்டட் ஐதர் பிஎஸ்சி பயாலஜி இல்லைன்னா பயாலஜி ரிலேட்டடாக ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படி போகலாம். ஸோ அப்படி ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 ஸ்டேஜ் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின் ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப டிகிரி டைம்லலாம் ரொம்ப கோச்சிங் போகணுன்றது கிடையாது. ஸோ மெயின்லி நீங்கள் என்ன உங்களை எக்யூப் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸில் எக்யூப் பண்ணிக்கணும். நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, அதர் ரீடிங், படிக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அதர் புக்ஸ் ரீடிங் எல்லாம் கொஞ்சம் டிகிரி டைமில் அது மட்டும் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் டிகிரி கூட யூ கேன் கெட் சம் பேசிக் ஒரு கைடன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள்
எழுதிடலாம். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் நீட்டு இல்லை ஐஐடி என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நீட் லாட் ஆஃப் கோச்சிங் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ். பட் சிவில் சர்வீஸ் இஸ் ஓன்லி எக்ஸாம் வேர் நீங்கள் ரொம்ப இன்டென்சிவ் கோச்சிங் எடுக்கிறாங்க நிறைய பேர். பட் ரொம்ப இன்டென்சிவ் கோச்சிங் இல்லைனாலும் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணி கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். பட் ப்ரொவைடட் யூ ஷுட் ஐடென்டிஃபை யுவர் பேஷனேட் சப்ஜெக்ட். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் புது சப்ஜெக்ட் படித்து அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது யாரும். ஓகே, அதான் என்னோட அட்வைஸ். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.